இருந்து ஒரத்த நாடு சென்ற தனியார் ஆம்னி பேருந்தில் கொண்டு வந்த 33 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தாடு பகுதிக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஒரத்தநாடு துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வல்லம் சாலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையில் இருந்து வந்த ஆம்னி பேருந்தை சோதனை செய்ததில் போதைப் பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் பேருந்தில் இருந்து இறங்கிய 2 நபர்களை சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசார் சந்தேகமடைந்தனர். பின்னர் இருவரது உடைமைகளையும் சோதனை செய்ததில் 33 லட்சம் ஹவாலா பணம் இருந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சயீத் அலாவுதீன், பாரிஸ் பகுதியைச் சேர்ந்த ஜாபர் அலி என அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஹவாலா பணத்தை விநியோகம் செய்து வருவதை தொழிலாக செய்து வருவது தெரியவந்தது. ஒரத்தநாடு பகுதியில் உள்ள ஒருவரிடம் 33 லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைக்க வந்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர். மேலும் திருச்சி வருமான வரித்துறை அதிகாரிகள் இருவரையும் விசாரணைக்காக திருச்சிக்கு அழைத்துச் சென்றனர்.